வணக்கம். இன்றைய நியூஸ் 27 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. நிலக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் பிரச்சாரம் மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தில் அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலை வகித்தார். இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன் மற்றும் நல்லதம்பி ஆகியோர் தலைமையில் தொகுதி முழுவதும் உள்ள அதிமுக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி வரவேற்க பெண்கள் முளைப்பாரி, பால்குடம், ஆர்த்தி எடுக்க தயார் நிலையில் இருந்தனர். மேலும் ஏராளமான கூட்டணி கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர். நிலக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பிரச்சாரத்தின் ஒரு தொகுப்பை காண்போம். தலைவி அம்மா அவருடைய அருளாசியுடன் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து கொண்டு இருக்கின்றார். இன்றைய தினம் நிலக்கோட்டை தொகுதி மக்கள் அத்தனை பேரும் இங்கே 50,000க்கு மேல் இங்கே திரளாக கூடியிருக்கிறார்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இடைவிடாது சென்று அங்கங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் தொகுதியிலே தனது பரப்புரையை முடித்துவிட்டு திண்டுக்கல்லிலே அடுத்து அவருடைய பரப்புரையை முடித்துவிட்டு இங்கே நிலக்கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் இங்கே வரவிருக்கிறார். நிலக்கோட்டை என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக நிரூபித்து வரக்கூடிய இந்த நல்ல வேளையிலே இன்று மீண்டும் மக்களை பார்ப்பதற்காகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவல நிலைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கவும் அதையெல்லாம் எப்படியெல்லாம் களைய வேண்டும் என்று சொல்வதற்காக இன்று வந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் திரளாக தொகுதி முழுவதும் இருந்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வரவேற்பதற்காக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தேன்மொழி சேகர் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நகர்கழக அத்தனை செயலாளர்களும் இங்கே திரளாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். வரவேற்பு கொடுப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் கழக தோழர்கள் மட்டுமல்லாமல் அத்தனை பொதுமக்களும் இங்கே 50,000க்கு மேலே கூடி வரவேற்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்னத்தில் இங்கே வந்து விடுவார். அவருடைய பரப்புரையை கேட்டு மக்கள் அனைவரும் வருகின்ற 2026 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி நமது எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்க எடப்பாடியார் புகழ் நிறைவு செய்து
பொதுச்செயலாளர், நம்முடைய காவலர், கழகத்தின் காவலர், எங்களுடைய பாதுகாவலர், நம்முடைய பாதுகாவலர் ஆயிரம் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் உங்கள் மத்தியிலே வருகை புரிந்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் வேண்டுகோள் அதுக்கு தயவு செய்து கொஞ்சம் சொல்ற கேளுங்க, கொஞ்சம் கீழே இறங்க. அந்த பின்னாடி சொல்ல கேட்க மாட்டாங்களா? இப்பொழுது எல்லாம் ஆளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், கழகத்தின் பாதுகாவலர், உங்களுடைய பாதுகாவலர், நம்முடைய பாதுகாவலர், மக்களுடைய பாதுகாவலர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே இப்பொழுது எழுச்சியாற்றுவார். நிகழ்ச்சியில வந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சோழர் ஆர்பி உதயகுமார் அவர்களே, இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழக இணைச் செயலாளர் சகோதரி திருமதி எஸ் தேன்மொழி அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் திரு எம் உதயகுமார் அவர்களே, மாவட்ட இலக்கிய செயலாளர் திரு ஆர் தங்கத்துறை முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் வழியில் இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும். நான் உடனே பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நீங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கீங்க, இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை அதிக அளவில் உயர்ந்திருந்தது, இன்னைக்கு அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். பதிலே கிடையாது. ஏன்னா போக வேண்டியது போகுது, சேர வேண்டியது சேருது. அதனால இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை என்பதை மட்டும் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இங்க இருக்கிற அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், நீங்க ஊரகத்தில் குப்பை வந்ததில்ல, சரியா குடிநீர் வழங்குறதில்ல, நிர்வாகம் இருக்குதா இல்லையா தெரியல. போலாவரைக்கு இந்த உள்ளாட்சி இருக்கிற இந்த கிராம உள்ளாட்சி, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இதுக்கு நிதி எடுத்து அங்க பயன்படுத்துறாங்க. இந்த நிதி இந்த மக்களுக்கு அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, தெருவிட வசதி, அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த குப்பையெல்லாம் அகற்றுவது, இப்படிப்பட்ட திட்டத்துக்கு இந்த நிதியை பயன்படுத்துவோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ஊராட்சிக்கு வருகின்ற நிதியை இந்த அரசு அபகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். புகார் வந்திருக்குது, இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம், அறிக்கையை விட்டோம். இதை இளைஞர்கள் இதை மிக மிக அவருடைய மனநல பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த குரூப் தேர்வு சரியில்லை என்று அந்த இளைஞர்கள் கருதுகிறார். இந்த அரசு குரூப் தேர்வு குரூப் தேர்வை ரத்து பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இன்று நமது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் இன்னும் வருங்கால முதலமைச்சரும் நம்மளுடைய எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் வணங்கி இந்த பேட்டியை கொடுக்கின்றோம். ஆகையால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலக்கோட்டை ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 30,000-40,000 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த எழுச்சி பயணத்தை நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் அவருடைய எழுச்சி பயணத்தை மக்கள் சிறப்புமாக செஞ்சுருக்கின்றாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நிலக்கோட்டை ஒன்றியத்தின் சார்பாகவும் நம்மளுடைய தொகுதி சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.